அனைவருக்கும் வணக்கம். இந்த உணவில்லாமல் வாழும் கலை, யோக முறை என்ற நூலை படிச்சுக்கிட்டு இருக்கோம். வெங்கடேஸ்வர ஒரு விஞ்ஞானி நமக்கு பல்வேறு வகையான அறிவியல் நமக்கு சொல்லியிருக்காரு. நாம இப்ப இந்த 10ஆம் பாடத்த பத்தி படிக்கிறோம். 10ஆம் பாடம்னா என்ன? 10ஆம் பாடத்த நம்ம படிக்க போறோம். அர்னால்ட் டெக்ரட் தியரி என்ன சொல்லுது? அர்னால்ட் டெக்ரட் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். அர்னால்ட் டெக்ரட். தேர் இஸ் எ கிரேட் அர்னால்ட் டெக்ரட். There is a great Arnold Degrette. He born in Germany and settled in America. That scientist gave lot of point to the human society, especially clinic technology and how to take health, how to take to eat, how to eat for the health, how to eat for mental, how to eat for rejuvenation. There is a lot of item in this book. According based on the Arnold Degrette theory and based on the Tiruvallur theory. அதில் பார்த்தீங்கன்னா 10வது பாடம் இது வரைக்கும் நீங்கள் 9 பாடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய காணொலியில் நீங்கள் பாருங்கள். 10வது பாடத்தில் வெங்கடேசன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 10வது பாடத்தில் வெங்கடேசன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற பார்த்துடலாம். 7/1/2001 தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம், அது பேர் பிற்சேர்க்கையில் பேர். 10வது பாடல் பிற்சேர்க்கை. சித்தர் போகர் அருள்வாக்கு, சித்தர் போகரின் அருள்வாக்கு, சித்தர் போகரின் அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தில் அவர் சொல்றார். வெங்கடேசன் தன் நேரடியாக ஆராய்ச்சி பண்றத, அந்த மன ரீதியாக பேசுறவங்க, அறிவு ரீதியாக பேசுறவங்க பல்வேறு மக்களை சந்திச்சிருக்காரு. பல்வேறு மருத்துவ நிறுவனங்கள், பல்வேறு வகையான தொழில்நுட்ப கல்லூரிகள், கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான அறிவியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி இங்கெல்லாம் போய் சந்தித்து, அது போக கிராமத்தில் மலையோரத்தில் இருக்கிற சில விஷயங்களை பேசுகின்றவர்கள், மனம் தொடர்பான விஷயங்களை பேசுகிறவங்க, சித்தர்கள் தொடர்பான விஷயங்களை பேசுகிறவங்க நிறைய சந்திச்சிருக்காரு. ஏன்னா எப்பொருள் யார் யார் கேட்புன்னு அப்பொருள் மேய்ப்புன்னு காண்பு தெரியும். இந்த உயிர்னா என்ன, அந்த உயிர் என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் உலக முறை இருக்கு இல்லையா? அதில் சித்தர்களுடைய கருத்து, அவங்களுடைய கதிர்வீச்சை உள்வாங்கிறவங்க, அவங்களுடைய அதிர்வலைகள் உள்வாங்கிறவங்க இப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் எழுதுகிறாரு. டார்வின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் விரைவுபடுத்தப்படுகிறது. டார்வினோட பரிணாம சித்தாந்தம் யோகத்தின் மூலமாக விரைவுபடுத்தப்படுகிறது. இந்த நாளில் பின்புறம் உள்ள விவரப்படி மேன்மை தங்கிய அம்மா அவர்களின் நல்லாசியாலும் நான் கடந்த 7 வருடங்களாக விட்டு செய்து வந்த நீருணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலே வாழக்கூடிய நிலையை அடைந்துள்ளேன். As per the detail noted in the rewards of this paper, due to the blessing of Holy Mother and my 7 years of intermittent practice of water diet system, I have reached in stage in which I almost live in air. சுவாசத்தில் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறார். பசிதாகம் கட்டுப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பசிதாகத்துக்கு இப்போ காலையில் பசிதாகத்தை கட்டுப்படுத்தியாச்சு, சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் மனிதன் உயிர் வாழலாம். நம்ம 12 மணி நேரம் காட்டில் வாழ்றான்னு அர்த்தம். அந்த பசியை செரித்து அந்த உள்ளே இருக்கிற உணவுகளை, விஷமான உணவுகளை மலத்தின் மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றி இருக்கிறது. நாக்கில் விளவுல படிய வைக்குது. ஒரு குழந்தை பிறந்தோடனே பல்லு வளர்க்குறது இல்லை. எப்போ அந்த குழந்தை பல்லு வளர்க்க ஆரம்பிக்குதுனாவோ, இந்த உணவை தின்னு ரத்தம் கெட்டு போச்சு. ரத்தம் கெட்டு போன அடையாளம் தான் அந்த இரவில் நாக்கில் வெள்ளையாக மஞ்சளாக படிந்து விடுகிறது. அதைத்தானே ஒரு குழந்தை பல்லு வளர்க்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இந்த அளவுக்கு அது உணவை தின்னு கெட்டுருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகள் பல்லு வளர்க்க தேவையில்லை. நான் என்னுடைய பேர குழந்தை அப்படி பார்த்துருக்கேன். அவங்க இயற்கை உணவு கொடுக்குறப்ப அந்த குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கும். நாக்கில் எந்த வெள்ளையும் படியாது. அவங்க சாதாரண உணவு விட்டுக்கிட்டு நாக்கில் அவ்வளோ வெள்ளை படிஞ்சிருக்கும். அந்த உடலும் வாடை கொடுறதாகும். இப்போ இயற்கை உணவு மட்டுமே சாப்பிட்ற கீரைகள், காய்கறி, பழங்கள், கொட்டைகள் மட்டுமே சாப்பிட்ற குழந்தைகள், பழச்சாறுகள் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு எந்த நோயும் வராது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரிங்களா? 17/1/2001 என்னுடைய வெயிட் 65 கிலோ. காலை உள்சுத்தத்தின் பிறகு தொடர்ந்து நீர் உணவில் வாழ்ந்து சிறுநீர் பிரியும் தினசரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டது. உணவு பாதையில் படும் விஷயத்தை கீழே இறக்க தினமும் மாலையில் ஒரு பன் ரொட்டி, அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. 18, 19, 20, 21 தேதிகளில் சிறுநீர் வெளியேற்றம் தினசரி எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. 22/2/1 என்னுடைய எடை 62 கிலோவாக இருந்தது. வெளியேறும் சிறுநீர் அளவு 24 மணி நேரமும்
ஒரு நாளைக்கு ஒரு தடவை சிறுநீர் ஏறுற மாதிரி சிறுநீர் வெளியேற மாதிரி இருந்தது. அப்போ ரத்தம் சுத்தமாக இருந்தால் சிறுநீர் வெளியே போகாது. ரத்தம் தூய்மையாக இருந்தால் வெல் கிளீனடு பாடி ஆஃப்டர் த பாடி வெல் கிளீனடு தி வெல் கிளீனிங் பாடி நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு ஆஃப்டர் வெல் கிளீனிங் த பாடி டஸ் நாட் கிவ்ஸ் த ஃபீல் அண்ட் thirsty டஸ் நாட் கிவ் த ஹங்க்ரி அண்ட் thirsty. நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது பசி தாகத்தை தருவதில்லை என்று புரிந்து கொள்ள விட அது நியூட்ரல் ஆகிக்குது. அப்போ உடம்பு எப்படி இயங்குது? காற்றுலேருந்து இயங்குது, நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்குது. இதுதான். ஆக 21/2/2001 என்னோட வெயிட், என்னோட எடை, வெங்கடேஷனுடைய எடை வந்து ஆரம்பத்தில் 93 கிலோ எடை இருந்தது. பழைய காணொலி பாருங்கள். இப்போ நான் தொடர்ச்சி தான் 10ஆம் பாடத்தினுடைய தொடர்ச்சி பேசுகிறேன். சரிங்களா? 10ஆம் பாடத்தை படிக்கிறேன். பக்கம் வந்து 119ஆம் பக்கம் 119. சரிங்களா? சிறுநீர் வெளியேறும் இடைவெளி 24 மணி நேரமாக மாறியது. இன்று ஒருவேளை நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வாழைப்பழங்கள் சாப்பிட்டு முழு உட்சுத்தம் செய்யப்பட்டது. அதை நீர் பயிற்சி பண்ணிட்டு பொட்டுக்கடலையும் வாழைப்பழமும் சாப்பிட்டு கொஞ்சம் சிறிதளவு வாழைப்பழம், சிறிதளவு வேர்க்கடலை சாப்பிட்டு அந்த அன்னப்பை சுத்தம் பண்ணியிருக்காரு. இந்த மனம் போகிறதுக்காக. ஏன்னா விஷம் வந்து தங்கும் இல்லையா? நோன்பு இருக்கிறப்போ இந்த வெறுவயிறாக இருக்கிறப்போ பழைய விஷயங்கள் வந்து நாக்கில் படியும். அந்த விஷயத்தை எடுக்காமல் போனால் கொண்டுரும். அதுதான் விஷயமே. அதுதான் டாக்டர் அருண் சொல்கிறாரு. மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங்கிறாரு. மனிதன் அந்த டியூ டு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப மனிதன் சாவதில்லை. அந்த உள்ளே படிஞ்சிட்ட விஷயத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷயம் அவனை கொன்று போடுதுங்கிறாரு. 23/1/2001 என்ற வெயிட் வந்து 62 கிலோவாக இருந்தது. நிலைத்த உடல் எடை இன்றிலிருந்து நான் நடமாடும் சிறையை போல் வாழ்கிறேன். அதாவது பழைய எடை வந்து 93 கிலோன்னு இருந்து கடைசியில் 7 வருஷமாக போராடி பல ஆண்டுகள் ஆய்வு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 7 ஆண்டுகள் ஆய்வு பண்ணியிருக்காரு. விட்டு செஞ்சிருக்காரு. ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஒரு அறிவியலை சொல்லித்தரதுக்கு முன்னாடி 100 முறை சோதனை பண்ணணும். ஒரு அறிவியலை, ஒரு கண்டுபிடிப்பை எனக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி 100 டைம்ஸ் யூ டெஸ்ட் த 100 டைம்ஸ் பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாண்ட ஒரு அறிவியலை 100 முறை சோதிக்கப்பட வேண்டும். ஆஃப்டர் 100 டைம்ஸ் யூ டெஸ்டட் த சயின்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் யூ வில் அனௌன்ஸ் டு த சொசைட்டி. இதுதான் சயின்ஸு. யூ வில் அனௌன்ஸ் டு த சொசைட்டி ஆஃப்டர் 100 டைம் டெஸ்டடு. ஆஃப்டர் 100 டைம் டெஸ்ட்டு யூ வில் அனௌன்ஸ் த ப்ராஜெக்ட் டு த சொசைட்டி. 100 முறை சோதனை செய்த பிறகுதான் அந்த 100 முறையும் சரியாக வருதுன்னு பார்க்கணும். 100 முறை சரியாக வந்துவிட்டால் அதை நீங்கள் யாருக்கு சொல்லலாம்? பிறருக்கு சொல்லலாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அறிவியல். ஆகையினால ஒரு 7-8 ஆண்டுகள் எடுத்திருக்காரு. அதாவது 21/1/2021 என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 62 கிலோ. நிலைத்த உடல் எடைந்தார். இன்றிலிருந்து நான் நடமாடும் செடியை போல வாழ்கிறேன். உடலிலிருந்து அதிக உப்பும் அதை சுற்றியிருந்த தேவையற்ற தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு விட்டன. அதிகப்படியான உப்பு நீர் வெளியேற்றப்பட்டு விட்டன. வியர்வை மூலம் வெளியேறும் சிறுநீருக்காக கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் போதும். இந்த பயிற்சி விண்வெளி வாழ்க்கைக்கு ஏற்றது. என் கண்கள் மேலும் தெளிவாகி வருகின்றன. வயது 62. உடலுக்கான சக்தி அண்டவிலிருந்து கிடைக்கிறது. தி லிவிங் ஃபோர்ஸ் ஃப்ரம் த பாடி கம்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். The living force from the body. Where does the body gets the energy? The living force for the body comes from the universe. இதுதான் வந்து எழுதியிருக்காரு வெங்கடேசன் 2001. சரி, 4/2/2001 தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம். அந்த நல்லாசி ஆசி வழங்குதல், அருள்வாக்கு வழங்குதல்லாம் இது மாதிரி ஒரு இருக்குது நம்ம நாட்டில் நடந்துட்டு. அது ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. மிகவும் இயற்கையான இந்த நீருணவு முறை நீண்ட நாள் பழக்கத்தினால் ஏற்படுகிறது. நீண்ட நாள் பழக்கத்தில் தான் வரும், உடனே வந்துடாது. பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை. இடைவிடாத முயற்சியும் விட்டு செய்கின்ற முயற்சி நமக்கு தேவை. தங்க பயிற்சி ஏற்பட்டவுடன் உடல் சாதாரண உணவை தானே தள்ளும், ரிஜெக்ட் செய்யும். இந்த தாளின் பின்புறம் உள்ளபடி அருட்செல்வி சந்திரா எம்காம் அவர்களின் மீடியாவாக கொண்டு பேசும் போகர் பெருமான் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். அஷ்டாங்க யோகத்தில் 3வது படி ஆசனம் அல்லது நிலைத்த இருக்கையாகும். இதற்கு அடுத்த 4வது படி பிராணாயாமம் என்ற விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது மூச்சு பயிற்சி அல்ல ஆகும். 3வது படியை நீக்கி 4வது படியை நான் அடைய சித்தர்கள் அருள் முடிகின்றது. அப்போ
மூன்றாவது படியான ஆசனத்தை விட்டுட்டு 4வது படியான இந்த டபுள் ப்ரொமோஷன் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு சிறப்புத்தன்மை வரணும் தெரியுமா? பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு ஆசனம் தேவையில்லை. பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற இவன் தேவையில்லை. பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது ஆசனம் தேவையில்லை. பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற அவன் நேரடியாக எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமம் என்கின்ற காற்று சக்தியை வசிப்படுத்துகிற தன்மைக்கு இந்த உடம்பு மாறிக்குது. இதுதான் இயற்கையின் ரகசியம். The body already had designed for the capture the energy. The life force from the energy, the life force for the body. Life force for the body to comes. Life force of the body comes from the universe. Life force for the body. Life force for the body comes from the universe. இதுதான் வந்து இயற்கை. சரியா? நீருணவு முறையினால் ஏற்படும் நன்மைகள், அதாவது காலைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும், ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன. சிறுநீர் வெளியேறுவதும் மிக குறையும். சிறுநீர் வெளியேறது குறையும். இந்த காலையிலேருந்து எதிர்த்து காலை பழக்கங்கள், டெய்லி ரொட்டீன் இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். உணவு தேவையும் குறைஞ்சிரும். அப்போ சிறுநீரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் உனக்கு எல்லாம் மிச்சமாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதியில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிவருகின்றன. ஸ்பேஸ் பவர் +1 இதிலிருந்து +1லிருந்து +3 7 வருடங்களால் அதிகமாகவில்லை. அநேகமாக எனக்கு +1 தேவையில்லை என்ற நிலையை அடைந்திருக்கிறேன். உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை. உள் காரணங்களால் மரணம் இல்லை. இது அடைய சித்தர்களுடைய அடிப்படை. இது அஷ்டமா சித்திகளுக்கும் அடிப்படை. உலகில் மனிதராக பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு நீருணவு முறையாகும். மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள். டாக்டர் அர்னால்ட் எக்ரட் 1866 1922 அவர்களின் புத்தகம் மூக்கஸ்லஸ் டயட் சிஸ்டம். மூலநூல் திருக்குறள். முனிவர் திருவள்ளுவர் அவர்களால் எழுதிய 2000 வருடங்களுக்கு முந்தைய திருக்குறள். சுருடிமலை சுப்பிரமணியர் சன்னதி அருகிலும் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலம் யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த குகை ஆதாரங்கள் இன்று நாம் காணும்படியாக இருக்கின்றன. There is a lot of cave in the temple. A yogi used the temple. Before he go into the temple, what they had done? There is nothing. Only he had known to clean the entire cleaning body. He had known to clean the entire body, mostly food channel pipe. This means alimentary canal. When they used this technique, when he used the technique, the body gradually reduced. And all pains gradually reduce. This is very important. He used only some water and cooked vegetable, that's all. This is a easy technique. சரி, மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் 20/12/94 அன்று மருத்துவ சோதனைக்கு உட்பட்டப்பட்ட 94 அவர் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 94 பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ 94 தன்னை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 20/12/92 மருத்துவ சோதனைக்கு உட்பட்டப்பட்டது. பிளட் யூரியா நார்மலாக இருந்திருக்குது. ரேண்டம் சுகர் கலர் பேல் எல்லாம் இருந்திருக்குது. சீரம் கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா 1.6 இருந்திருக்குது. பிபியில் நார்மலாக இருக்குது. இதெல்லாம் நார்மல். இதனுடைய பாடி ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் 20/12/94 அன்று மருத்துவ சோதனைக்கு உட்பட்டப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளும் நார்மல் என்று தெரிவிக்கப்பட்டது. உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது. உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது என்று நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதி மீண்டும் தொடங்குகிறேன்.